மீண்டும் இணைந்திருக்கின்றோம் உறவுகளின் சங்கம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய கலையக விருந்தினராக ஹோமியோ டைரக்டர் டாக்டர் ஆர் தியாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பொதுவாக இன்றைக்கு வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனை தொடர்பாக பொதுவாக இந்த கோபத்தினால நாங்கள் இழப்பவை, கோபத்தினால் ஏற்படுத்துகின்ற பெரும் நோய்கள், எங்களோட வாழ்க்கையின் சராசரி காலம் இன்றைக்கு எங்களோட ஆசிய நாட்டு மக்களுடைய சராசரி காலம் மிக மேல் தேசங்களோடு ஒப்பிடும் பொழுது மிக குறுகிய காலம். எனவே இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் சீராக நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வைத்திய முறைகளை நாங்கள் நேர்த்தியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய தன்மைகளை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பலரும் பலவிதமான அனுபவங்களை கூறுகிறார்கள். நல்ல சந்தோஷமாக இருந்தது. இது ஒருவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற அவருடைய கருத்துக்கள் நிறைய பேருக்கு சென்று சேரும். அவற்றை அவர்கள் பின்பற்றினால் உண்மையில் அவர்கள் சிறந்து விளங்குவது எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கும். அந்த வேளை கோமதி நீண்ட நேரமாக இணைந்திருக்கிறீர்கள் லண்டன் மிச்சத்தில் இருந்து. வணக்கம் கோமதி. வணக்கம் ஜெகன். வணக்கம் டாக்டர். நான் இப்பதான் ஜெகன் இடையில வந்து ஜாயின் பண்ணிக்க. எனக்கு நீங்க என்னத்தை பத்தி கதைக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. நான் சோரியாசியை பத்தி கதைச்சிட்டு கேட்கதான் நான் ஒரு நேயன். நான் டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கிறது என்னன்னு சொன்னா, டாக்டர் இந்தியாவில இருந்தா வந்தவர். அவர் இந்தியா தான் அவருடைய தொழிலிடமும் அவருடைய தலைமையும் அமைஞ்சிருக்கு. இப்ப இங்க லண்டனில் வந்து விஜயம் செய்து போய் வந்து இங்க உள்ள சிகிச்சைகளை செய்து விட்டு போவார். சரிங்க. நானும் கேட்க இருந்தது அங்க இந்தியாவில எங்க ஹஸ்பண்ட் அம்மா இவர் டாக்டர் தியாரா இவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க திருச்சியில. அதை பத்தி எங்களுக்கு சரியான டீட்டெயில் தெரியல. முன்னாடி அவருக்கு சோரியாசின்னு சொல்லி அப்படி ஒண்ணு மெல்ல திடீரெண்டு உடம்பெல்லாம் அவிஞ்சு இருந்ததான் நாங்க கொண்டு போய் இங்கிலீஷ் வைத்தியம் செய்தது. அவங்கள அப்படி சொல்ல இல்லை எங்களுக்கு. திரும்ப பேருந்து இங்கிலீஷ் வைத்தியத்தை விட்டுட்டு இப்ப எங்களோட மாமா போய் இவர்கிட்ட தான் காட்டி டாக்டர்கிட்ட தான் காட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப டாக்டர் தான் சொன்னா சோரியாசின்னு சொல்லி அவட உடம்பெல்லாம் கருத்து அவட முக பேசே மாறிட்டு தலைகள் எல்லாம் அவிஞ்சிருக்குன்னு சொல்லினோம். எங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் கொடுங்க டாக்டர். அதாவது அம்மா, இந்த நிகழ்ச்சி வந்து இது ஒரு வேற விதம். அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய தாய் என்னோட சிகிச்சை செய்கிறாங்க. என்னோட மாமியார். ஓகே. அவங்க திருச்சி கேகே நகரில் இருக்கிறாங்க, சிகிச்சை செய்கிறாங்க. ஓகே. அவங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் விளங்கிக்கிறதுக்காக கேட்டீங்க. ஆமாம் டாக்டர். இது இப்படியே நாங்க அடியோட மாற்ற முடியுமா டாக்டர்? அங்க சொல்லினா ஒருக்கா வருது மாறுது, திரும்ப புதுசு புதுசா வந்து இருக்குன்னு சொல்லித்தான் சொல்லினோம். மாறுறதுமா இருக்குன்னு சொல்லிண்டு அவருக்கு நிரந்தரமா மாறுமோ டாக்டர்? எப்படி நாங்க இதை சுகப்படுத்தணும்ன்றது எங்களுக்கு அது சம்பந்தமா இருக்க சொல்லுங்க டாக்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் டாக்டர் நான் சொல்றத வச்சு? நீங்க சொன்ன அட்ரஸ் நான் சொல்லிட்டேனம்மா, திருச்சி கேகே நகர்னு சொல்லிட்டேன் நான். எனக்கு என்னுடைய எல்லா நோயாளிகளை பத்தியும் மனசுலயே ஞாபகம் இருக்கும். நன்றி டாக்டர். ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப இந்த நோயாளி வந்து அவங்களுடைய கணவர் கூட்டிகிட்டு வருவார், மகன் வருவார். அவங்களுடைய மகன் ஒருவர் இங்க லண்டன்ல இருக்கிறார். அவருடைய மனைவி தான் நீங்க நினைக்கிறேன் நான். அவருக்கு இங்க மூன்று மகன் இருக்கு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்ப இவங்களுக்கு வந்து கடுமையான மனோரீதியான வருத்தம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அவங்க மனநோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் டாக்டர். ஓகே. இப்ப இந்த வருத்தம் வந்து மனதோட சம்பந்தப்பட்டது. இப்ப நீங்க அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து கேட்கக்கூடிய நேயர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் அப்படின்றதா எங்களுடைய முக்கியமான எண்ணம், நோக்கம். எனவே இது உங்களுடைய பிரச்சனையை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் பிறகு உங்களுக்கு விவரமாக எல்லாம் சொல்கிறேன். அது நீண்ட நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சி கூடாக வந்தது நல்ல விஷயம். என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய மனவியாதி இருக்குது. மனவியாதி சம்பந்தமாக மருந்துகள் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த உடல் வருத்தம் மன ரீதியாக மன வருத்தத்துக்கும் மனநோய்க்கும் உடல் வருத்தங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதான் நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனவே அவங்க கடுமையான மனவியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மனநோய் மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயம் அவங்கள பற்றி கதைக்கிறது. ஆனால் இந்த மனநோய்க்கும் உடல் வருத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அவங்க கூட கதைக்க மாட்டாங்க, அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். அவங்கள பற்றி மற்றவங்க தான் சொல்லுவாங்க என்ன நடக்குது எல்லாமே. ஏன்னா அவங்களுக்கு மன ரீதியாக நிறையா பாதிப்பு, மனநோய் மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே இந்த மனசுக்கும் உடம்புக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்களோட ஒன்று கதைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 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 6 மாதம் அவங்க என்னோட சிகிச்சை செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிகபட்சமாக. ஆனால் இந்த 6 மாதத்தில் அவங்களுடைய வருத்தங்களில் நிறைய முன்னேற்றம் இருக்குது, குறைஞ்சிக்கிட்டு வருதுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான்.
அதனால் தொடர்ந்தும் அந்த சிகிச்சையை நம்பிக்கையோடு செய்ய சொல்லுங்க, அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அது மாற்றம் அப்படின்றது வந்து நான் முந்தைய சொன்னேன், மிஸ்டர் ஜெகனும் சொன்னார், 90% வந்து பெரிய சக்ஸஸ். 100% மாறாதா? அந்த 10% தான் நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை மேனேஜ் பண்ணுங்க. 90% மாறிடுச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய ரிலீஸ் ஆகுறீங்க. எனவே உங்களுக்கு மனநோய், உடல் வருத்தம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மாற்றக்கூடிய விஷயம்தான். நாங்கள் மாற்ற முடியாத விஷயங்களை எப்பயுமே பாரம் எடுப்பது இல்லை. இதில் வந்து எங்களுக்கு தேவை உங்களுடைய ஒத்துழைப்பும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக மாறும். கவலைப்படாதீங்க. அப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது இப்போ நல்ல விஷயம். நீங்கள் வந்தது எடுக்கலாமா டாக்டர்? விளங்கலை. உங்களோட லண்டன் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுத்தீங்க. நீங்கள் அவங்களோடைய கதைச்சிங்கன்னா அவங்களும் கொடுப்பாங்க. இங்கே திரையிலையும் காட்டுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னோட கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக அவங்கள பற்றி தனிப்பட்ட முறையில் விளக்கமாக சொல்கிறேன். இங்கே மனசும் உடம்பும் சேர்ந்தது. நன்றி கோமதி. நன்றி கோமதி. நன்றி. நீங்கள் திரையில பாருங்க, இவருடைய இங்கு லண்டன்ல தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம் இருக்கு. நீங்க வடிவா ஆறுதலா கதைக்கலாம் அவரோட. இப்போ உங்களை அறிஞ்சிருக்கிறார். மருமகள் என்ற முறையில் மாமியாருடைய சகல விதமான பிரச்சனைகளையும் அவர் சொல்லுவார். இது ஒரு நல்ல உதாரணம். அவருடைய தொடர்பாக இதை நாங்கள் அவரண்டு இல்லாமல் அவருடைய ஒரு நீங்கள் சொன்னீங்கள் இந்த மனநோய்க்கும் உடல் நோய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக. கண்டிப்பாக. அதாவது இப்போ நம்ம அதனால தான் இந்த கோபம்ன்ற விஷயத்தை பற்றியே பேசுகிறோம். உடல், அதாவது மனசு தான் உடம்பை கட்டுப்படுத்துது. இப்போது நான் சொன்னேன், அது ஒரு எலக்ட்ரிக் மெயின் ஸ்டேஷன் மாதிரி. நம்ம வீட்டில் அந்த மெயின் ஸ்டேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இருட்டாயிரும். அப்போ எல்லாமே இருண்டு போயிடும். வாழ்க்கை, நம்ம உடம்பு, வருத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும். எனவே இந்த மனம் தான் மந்திர சாவி. இதை எப்படி நம்ம இதில் வந்து நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்து பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்டு வர நேரம் உடல் ஆரோக்கியமாக இயங்கிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு நல்ல விஷயம் நிகழ்ச்சிக்கு முன்னால் நம்ம பேசினேன். நீங்கள் சொன்னீங்க இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது. இப்போ மேல தேசத்துக்காரங்களுக்கும் நமக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து ரியாக்ஷன் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். உணர்ச்சி வசப்படுறது. அந்த ரியாக்ஷன், கோபத்துக்கு எதிர் விளைவுகள் வந்து இப்போ ஒருத்தர் சொன்னார், நான் அடித்து வீசுகிறேன். இது எல்லாருமே வீட்டு உள்ளுக்கு செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறாங்க. இங்கே வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து மைல்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கார் ஓடிக்கிட்டு இருந்தால் கூட, இப்போ இந்தியாவிலலாம் ஃப்ளாஷ் லைட் அடித்தா நீங்கள் நில்லுங்க, உங்களோட அனுமதியோடு நான் ஒரு உறவை அழைக்கிறேன். அதோட தொடர்பும் சுதா இணைந்திருக்கிறீர்கள் லண்டன்லேருந்து. வணக்கம். கதைங்க சுதா. வணக்கம், கதைங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க, யாருக்கு டென்ஷன் சொல்லுங்க. உங்களோட தொலைபேசி அநேகமா உங்களோட சேர்ந்து உங்க டெலிபோனும் டென்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட தொலைபேசி தெளிவில்லாம இருக்குது. தயவு செய்து மீண்டும் ஒருமுறை துண்டித்து விட்டு பாருங்கள், அப்ப ஈஸியா இருக்கும். ப்ளீஸ். நன்றி. நன்றி. இன்றைக்கு நாங்கள் இதில் பலரும் நான் அதை உரையாட வேண்டும். எங்களில் பலரும் உணர்ச்சி வசப்படுறதுக்கு பதிலாக எங்களோட பாரம்பரியத்தில் ஒன்று ஆவேசப்படுறோம்னு சொல்லிவிடும். ஆமாம், ஆவேசம் இன்னும் அது கூடாது. கண்டிப்பாக. எனவே நாங்கள் இன்னொன்று நான் சொல்லிக்கொண்டு அந்த உறவினர் இதை அழைக்கலாம் டாக்டர். சாதாரணமாக நீங்கள் அப்போது ஒரு அட்வைஸாக சொன்னீங்கள். உதாரணமாக ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் நான் ஏன் கோபப்படுறேன், நான் ஏன் ஆவேசப்படுறேன் என்பதை நான் மனைவியிடமோ அல்லது மனைவி என்னிடமோ ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் அதை கேட்டு அறிந்து கொண்டால், சில வேளைகளில் மனைவி என்னுடைய ஆவேசத்துக்கும் என்னுடைய உணர்ச்சி வசப்படலுக்கும் துணை நிற்பார். அதே மாதிரி நான் தெரியாத்தனமா உணர்ச்சி வசப்படுவதையும் தெரியாத்தனமா ஆவேசப்பட்டு எங்களுக்குள் பிரச்சனை உருவாக்குவதையும் நான் மனைவிக்கு தெளிவாக்குவதனால் மனைவி அதை புரிந்து கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு வாழ்க்கை வந்து எங்களோட வாழ்க்கையின் சிக்கலுக்கு ரெண்டு பேரும் பயணம் செய்யலாம் தானே? கண்டிப்பாக. இந்த புரிந்துணர்வுன்றது வந்து முக்கியமான விஷயம். இது வந்து குடும்பத்தில், வீட்டில் கணவன் மனைவிக்கு தான் முதல்ல வரணும். இது வந்துருச்சு அப்படின்னா அடுத்த பிள்ளைகள் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம தலைமுறைகள் சந்தோஷமாக வரும். இந்த புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய இன்னொரு நோக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த புரிந்துணர்வு, அதாவது நீங்கள் இப்போ நிகழ்ச்சியில் பார்க்குறீங்க, மிஸ்டர் ஜெகன் கதைக்கிறாரு, நான் பேசுகிறேன். இப்போ எனக்கு இப்போ நான் டாக்டர், எனக்கு வருத்தம் வராதா அப்படின்னா எனக்கும் வரும். இந்த உலகத்தில் பிறந்துட்டா இது பிறவி. இதில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லா மனிதனுக்கும் பொதுவான விஷயம்.
கடவுள் இந்த உலகத்தில் வந்து அவதாரம் எடுத்தால் அவரும் கஷ்டப்படுவார். எனவே இது எல்லாருக்கும் உள்ள விஷயம். எனக்கு வருத்தம் வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும், தோல் வருத்தம் வரும், எல்லா டயபெட்டிஸ் வரும், ப்ரெஷர் வரும். ஆனால் இவ்வளவையும் எப்படி நான் வந்து சிக்கல் இல்லாமல் தீர்த்துக்கிட்டு வாரேன் அப்படின்றத இப்போ நான் பேசுகிற நேரம் இது வந்து ஒரு தொழில் ரீதியாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதை விட ஒரு நேயர் ஒரு விஷயத்தை சொல்கிற நேரம் இன்னொரு நேயருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். நான் கோவப்படுறேன், அதனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற நேரம் இன்னொருத்தர் அதை கேட்டுட்டு ஆமாம் இதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது, இதை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இருந்து நாங்கள் அந்த முடிச்சு அவுத்து விடுறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சி. இப்போ சுதா நீங்கள் கதைங்க டாக்டர் ஆர் தியாகராஜனோட கதைங்கோ. சொல்லுங்க அம்மா. அடிக்கடி கோபம் வருது, எனக்கு அல்சர் பிரச்சனை இருக்குது. சரியா இருக்கும். ஓகே, மன்னிக்க வேணும். அது என்னென்னு சொன்னால் யார் கலந்து கொண்டார்கள்? சுதா. உங்களுடைய தொலைபேசி ஒரு குளறுபடியாக இருக்குது. உங்களுடைய தெளிவில்லாமல் இருந்து நாங்கள் அதற்கு கருத்து சொன்னால் அது சில வேளை உங்களுக்கு அது பாதிப்பை கொண்டு வரும். ஆனால் உங்களுக்கு ஒன்று மட்டும் விளங்குது, நீங்கள் டென்ஷனாக இருக்கிறீங்களும் உங்களுக்கு அல்சர் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறீர்கள். நீங்கள் ஒன்று செய்யுங்க சுதா, நீங்கள் இந்த இவருடைய தொலைபேசி இலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி முடிவடைந்ததும் தொடர்பு கொள்ளுங்க, திரையில் வரும். நன்றி, மன்னிக்க வேணும் சுதா. இப்போ கோமதி மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். கோமதி என்று தான் நினைக்கிறேன். வணக்கம் கோமதி, சொல்லுங்க. ஹலோ கதைங்க. ஹலோ, நான் கோமதி இல்லை, என்னுடைய பேர் அகிலா. அகிலா கதைங்க. வணக்கம், சொல்லுங்க அம்மா. என்ன, நான் இப்ப உங்களோட ப்ரோக்ராம பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய கோபம் சம்பந்தமான அனுபவங்களை சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன இல்ல, நீங்க அதை கன்ஃபியூஸா போறீங்க. நான் டிஃப்ரெண்டான ஆள், நான் புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணி இருக்கிறேன். அதான் எனக்கு தெரியுது, சொல்லுங்க. ஏன்னா கோவம் வர இல்ல டாக்டர், எனக்கும் இந்த காதுல ஒரு பிரச்சனை. ஓகே அம்மா. அந்த டினட்டஸ் சொல்லினா ஒரு இரைச்சல் சத்தம் நடுவலம் வந்து கொண்டு இருக்குது. ஓகே, சொல்லுங்க. அதான் அதுக்கு நான் உங்களோட ப்ரோக்ராம பார்த்தேன், நீங்க சொன்னீங்க அதை கியூர் பண்ணலாம்னு. ஆமா, அதனுடைய எனக்கு கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்ன அகிலா, இந்த தொலைபேசி இலக்கம் இப்பொழுது நாங்கள் திரையில காட்டுறோம். அந்த தொலைபேசி இலக்கத்தை நோட் பண்ணி கொண்டு நிகழ்ச்சி முடிவடைந்ததும் டாக்டரோட கதைங்கோ. நீங்கள் வெல் ஃப்ரீயாக கதைக்கலாம். உங்களை தேவையான கருத்துக்களை டாக்டர் ஆர் தியாகராஜன் தருவார். ஏனென்றால் எங்களோட நிகழ்ச்சி நேரம் இன்னும் ஓரிரு நிமிடங்கள் இருக்கிறது. அதற்குள்ள அவருடைய உங்களுக்கு பூரணமான நல்ல தகவல்களை பரிமாற முடியாது. எனவே நிகழ்ச்சி முடிவடைந்ததும் இந்த தொலைபேசி இலக்கத்தோட கதைங்கோ, லண்டன் நம்பர் கதைங்கோ. நன்றி. நிகழ்ச்சி நேரம் நெருங்குகிறது, நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். இது இந்த கோபம் இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் வந்து முக்கியமாக ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியமாக, இப்போ உடல் பிரச்சனைக்கு தான் நாங்கள் நிறையா டாக்டர்கள்ட்ட போகிறோம். இப்போ இது வந்து எல்லாருக்கும், இப்போ எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியே வரான் இப்படின்னு ஒருத்தருக்கு அதாவது இந்த உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றது, ஆணை பற்றி பெண் சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை, பெண்ணை பற்றி ஆண் சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை. இவங்க 2 பேர். தகப்பனை பற்றி மகன் புரிஞ்சிக்கிறது இல்லை, மகனை பற்றி தகப்பன் புரிஞ்சிக்கிறது இல்லை, கணவன் மனைவி புரிந்து. இப்போ இதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து இப்போது என்னை பற்றி நான் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். எனவே மனிதனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் ஹியூமன் பீயிங்ஸுக்கு பேச்சு. இதை தவறான முறையில் பயன்படுத்தாமல், தேவையற்றதை பேசாமல், தேவையான விஷயங்களை நம்ம பேசி இன்னொருத்தருக்கு அதை விளங்கப்படுத்தி பக்குவமான முறையில் விளங்கப்படுத்துகிற நேரம் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு பெரிய வடிகாலாகவும் புரிந்துணர்வும் ஏற்படுது. நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் உறவுகளை வந்து சர்க்கிள் பண்ணுவோம். முதல் சர்க்கிள் கணவன் மனைவி, 2வது சர்க்கிள் குழந்தைகள், 3வது பெற்றோர். இப்படி அந்த முதல் சர்க்கிளில் புரிந்துணர்வு, 2வது அப்போ வீட்டுள்ளுக்கு கணவன் மனைவி குழந்தைகள் புரிந்துணர்வு, அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். இதை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கோபப்படுவது தவறு அல்ல. இதை வந்து நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதனால் நல்ல விளைவுகள், அதாவது கெட்ட விளைவுகளை தவிர்த்து நல்ல விளைவுகள் வர வைக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயம் நிறையா இருக்குது.
பாரதியார் சொல்லியிருக்கிறார், ரௌத்திரம் பழகு. கோபத்தை வந்து நம்ம அளவோட நம்ம தேவையான ஒரு உணர்ச்சின்னு தான் அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை நம்ம வந்து அளவான முறையில் எல்லாருக்கும் கோபம் வரும். இதை வந்து நம்ம எப்படி அளவான முறையில் பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கோபத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் ஒரு மனிதனுக்கும் ஏற்பட்ட பாதிப்புகள். இப்போ எல்லோரும் நினைக்கிறது அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, அவர் நல்லா இருக்காரு, அது நல்ல விஷயங்களை மட்டும்தான், சந்தோஷமான விஷயங்களை மட்டும்தான் நான் எல்லாரோடையும் கதிக்கிறோம். பிரச்சனையான விஷயங்களை சில பேரோட மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அது வந்து சில நேரம் நாம் பிரச்சனையான விஷயங்களை நம்ம குடும்பத்தில் பேசுகிறதே இல்லை. எனவே நம்முடைய முதல் வட்டம் குடும்பம். இதில் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வர நேரம் குடும்பத்துக்கு வெளியே அந்த ஸ்ட்ரீட்டில் வரும், அந்த ஊரில் வரும், அந்த நாட்டில் வரும். இது வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கோபம் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது. இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சரியான முறையில் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி அதனால் நல்ல விஷயங்கள் நடக்க வைக்கலாம், எல்லாமே நடக்கும். எனவே இது நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ ஒருத்தர் சொல்கிற நேரம் இன்னொருத்தருக்கு அது வந்து ஆறுதலாக இருக்குது. இந்த விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்தும் வேறு நிகழ்ச்சிகளில் பேசுகிற நேரம் நேயர்கள் நிறையா பேர் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்கள், அதாவது இப்போ நான் ஒரு டாக்டர் வந்து மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கிறேன் அப்படின்னா புத்தகங்களை படிக்கிறேன். அதன் பிறகு என்னுடைய அனுபவங்கள்ன்றது வந்து என்னுடைய நோயாளிகள். இந்த நோயாளிகள் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் பெரும் வரப்பிரசாதமாக என்னுடைய அறிவு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், சக்ஸஸ் ரேட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது. இதில் நாங்கள் ஹோமியோ கேர் மருத்துவமனையிலேருந்து மனம், உடல் ரீதியான, இப்போ நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மன ரீதியான பிரச்சனைகள், நெகட்டிவ் ஆர்ட்ஸ், இதுக்கு உங்கள்கிட்டயே நிறையா தீர்வு இருக்குது. நீங்கள் ஒரு 50%, நாங்கள் ஒரு 50%, இப்படியெல்லாம் செய்கிற நேரம் வெற்றி. இப்போ சொரியாசிஸ் ஆனால் என்ன, காதில் இறைச்சலானா என்ன, எந்த பெரிய பிரச்சனையும் நாம் இன்றைக்கி இருந்து அடுத்து நடக்கக்கூடியதை பார்ப்போம். பாஸ்ட்டை மறந்துட்டு அடுத்து நடக்கக்கூடிய சரியான திட்டமிடல், செயல்படுத்துதல் ஹோமியோ கேர்லேருந்து கிடைக்கும், ஹோமியோபதி சிகிச்சையில் கிடைக்கும். இணைந்திருங்கள். அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் கொஞ்சம் கவனிங்க. நீங்களும் வாங்க, பேசுவோம், விடுபடுவோம். நல்லது டாக்டர், எங்களுடைய நிகழ்ச்சி நேரம் நெருங்குகிறது. உறவுகளே, நாங்கள் இது தொடர்பாக அடுத்தடுத்த வாரங்களிலும் உரையாடுவோம். கலந்து கொள்ளும் நேரத்தையும் நாங்கள் நாட்களையும் அறிவிக்கும் பொழுது நீங்கள் வந்து தாராளமாக இதில் மனம் விட்டு கதைத்து மனம் விட்டு உரையாடி பலவிதத்தை அறிந்து கொள்ளலாம். சுருக்கமாக ஒன்று சொன்னால், நீங்கள் அப்போது சொன்னீர்கள் இந்த கோபம் எங்களுக்கு இன்றைய புலம்பெயர் சூழலில் சகல வசதி இருந்தும் ஏன் வருதுன்னு சொன்னால், நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேறு மேலதிகமான பிரச்சனைகள் வரும் பொழுது, உதாரணமாக நாங்கள் 100 ரூபாய்க்கு இவர் சொன்னார், ஒரு 100 பவுண்ட்ஸுக்கு எதிர்பார்த்த பிரச்சனை 500 பவுண்ட்ஸ் ஆகும் பொழுது நாங்கள் எங்களை அறியாமலே உணர்ச்சி வசப்படுறோம், ஆவேசப்படுறோம். அதனால கோபத்தை தேடி கோபத்தினால நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவையோட பிரச்சனை படுறோம். இதுதான் அந்த பிரச்சனை. எனவே இதை நாங்கள் எவ்வாறு சுமூகமாக தீர்த்து கொள்வது என்பதை நாங்கள் அடுத்தடுத்த காலத்தில் உரையாடுவோம். டாக்டர் தியாகராஜன், உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நல்ல உறவுகளே, மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் டாக்டர் தியாகராஜனை சந்திக்கலாம். இத்துடன் இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என நம்பிக்கையுடன் விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் உறவுகளே.